சண்டே மார்னிங் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்காக லீவ் விட்டுட்டாங்க. சரி எப்போ தானே லீவ் கொடுக்குறாங்க, வா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரான்னு சொன்னார். அன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து எனக்கு அவருக்கு டீ போட்டு குடிச்சிட்டு சமையல் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இட்லிக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சிக்கன் குருமா தான் பண்ணேன். சிக்கனை ஃப்ரெஷ் டு ஹோம்லேயே எனக்கு புக் பண்ணி கொடுத்துட்டாரு. குயிக் அண்ட் ஈஸியாக சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு பவுலில் போட்டு ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, நிலக்கடலை, தேங்காய், கசகசா, சோம்பு போட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் குருமாக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. என்கிட்ட 2 ஸ்பைசஸ் தான் இருந்துச்சு, பட்டை லவங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கு உடனே சிக்கனை போட்டுக்கினேன். சிக்கன் ஒரு 10% வேக விட்டுட்டு அதுக்குள்ளே சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு பெப்பரு, 2 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, தேவையான தண்ணி விட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸ்லி நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இட்லி தட்டில் மாவு ஊற்றும் போது எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா பட்டரோட டேஸ்ட்டும் இட்லியில் நல்லாயிருக்கும். இட்லி தட்டில் இட்லி ஒட்டாமலும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த இட்லி குருமா ஊற்றி அவளுக்கு இட்லி ஊட்டலான்னு வந்தா, அவள் இட்லியை பார்த்தோன்னே ஃபுல் ஹாப்பி ஆகிட்டா. சரின்னு பார்த்தா தட்டு அவகிட்ட கொடுக்கணுமா, அவளை சாப்பிட்றாள். இப்போ தான் குளிக்க வச்சுட்டு வந்தேன். ரிட்டன் அவகிட்ட கேட்டால் திரும்ப வழுக்காயிடுவான், நான் திரும்ப குளிக்க வைக்கணும். சரி வேணான்னு விட்டுட்டா. சரி நான் சாப்பிட்லான்னு பார்த்தா அவள் கேட்குவான்னு பார்த்தா அவள் சுத்தமாக கேட்கவே இல்லை. பார்த்தா படுத்துட்டா. சரி பசி எடுக்கணும்னு நானே ரிட்டன் எடுத்துன்னு இட்லி ஊட்டி விட்டேன். இட்லி நல்லா சாப்பிட்டுட்டா. எவ்வளோ பசி இருந்தால் அவள் சாப்பிட்ருப்பா பாருங்கள். அது முன்னாடி வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லைங்களா. சரின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தேன். தண்ணி குடிச்சிட்டு ஃபுல்லாக நானும் அவளும் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆனதுக்கப்புறம் நானும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் போயிட்டுருந்தோம். அது என்னவோ தெரிலங்க, பெங்களூர் கிளைமேட்டுக்கு நாங்கள் எங்கன்னா வெளியே கிளம்புறப்ப தான் மழை, இல்லைன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது. இதே ப்ராப்ளம். எங்கன்னா வெளியே கிளம்புனாலும் ஃப்ரீயாக போக முடியல. அது இன்னும் பயந்துகிட்டே போகிறதாக்குது. ஏன்னா பாப்பாவை கையில் வச்சுட்டு இருக்கோம் எப்போ மழை வரும்னு. சரி அப்புறம் அம்மா கிட்டே போயிட்டு கடைக்கு போயிட்டு பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சொன்னேன் சரிவா பர்கர் சாப்பிட்லான்னு பர்கர் சாப்பிட்டு வந்தா. அங்கே பார்த்தா பாப்பா ஆல்ரெடி உச்சா போய் வச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்டே நான் துடைக்கிற கொடுங்கன்ட்டு வாங்கின மாப்பு. அந்த அண்ணா இல்லை நானே துடைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அண்ணா சாரி அண்ணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பர்கர் சாப்பிட்டு நல்லா ஹாப்பி என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிச்சு. இதோட ஷார்ட்ஸ் முடியும்.